நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஈரன் வீரவேட்டில் கல்யாண திருமுருகன் ஆலயத்துக்கு நான் வந்திருக்கேன். அந்த இடம் வந்து இங்கே இதில் தான் இருக்குது. இந்த இடத்துல இங்கே இதால் தான் போகிறதாம். ஆனால் இது வந்து தேரூர்ற வீதியாக, இது தேர்வார இடம், இது வெளி வீதி வந்து தேரூர்ற இடம். இப்போ ஆலயம் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. நான் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஆலயம் வந்து இங்கே இதுக்குள்ளே தான் இருக்குதாம் ஆலயம். இங்கே இதுக்குள்ளே தான் ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு வந்தேன். அங்கே தெரியுது அந்த கட்டிடம் தான் ஆலயம் வந்து அங்கே இருக்குதா, அதுதான் ஆலயம் வந்து. அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். இங்கே கார் பார்க்கிங்கெல்லாம் பெரிய பெரிய பார்க்கிங்கள் கிடக்குது. இங்கே இதில் கார் நிற்குது, அங்கே கார் நிற்குது, கனகாரம் அப்படி பின்னுக்கெல்லாம் பெரிய பார்க்கிங் போல் கிடக்கு. பெரிய இடமாக பெரிய கட்டிடமாக கிடக்கு. நான் கனகாலம் வரையில்லை இந்த கோவிலுக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முதலே நான் இந்த கோவில் இருக்குன்னு தெரியும். நான் வந்து பெருசாக வாரதில்லை, நேரங்களும் வரையில் சந்தர்ப்பத்தால் வேண்டே வந்து நான் அந்த ஆலயம் வந்து இப்படி இருக்குன்னு இருக்கா பார்ப்போம் வேண்டிய வெள்ளிக்கிழமை இருக்க கோயிலும் பிறவன் லீவு நாள்ண்டு விட்டு வெளிக்கிட்டேன். ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. உங்கள் ஜெஃப்னா தமிழ். நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஈர்மன் வீரவேட் மாநகரத்தில் உள்ள ஒரு முருகன் ஆலயத்துக்கு வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை அந்த முருகன் ஆலயம் இங்கே தான் இருக்குது. அந்த முருகன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். அது இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்குது, பாலஸ்தானம் பண்ணியிருக்கு. இன்னும் கும்பாபிஷேகம் பண்ணல. பாலஸ்தானம் செய்த கோயில் கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்குது. அந்த கோயிலுக்கு தான் இப்போ வந்தேன். இப்போ போய் பார்ப்போம் அந்த கோயில் எப்படிங்க. நீங்கள் இதுதான் கோயில். கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். உள்ளுக்கு வேலைகள் நடக்குது, இன்னும் வேலை முடிய இல்லை. பாலஸ்தானம் பண்ணியிருக்கு ஆலயம். தற்போது இங்கே இதுதான் வெளித்தோட்டம் வந்து இதால் தான் பாதை. அப்படி இங்கே தேர் இருக்குது. அதில் அங்கே தேர் வந்து மூடி கட்டி இருக்குது. இந்த முறை கொடி ஈராதண்டு இங்கே இருக்குது தேர். இதில் மூடி கட்டி இருக்குது. இதில் தான் தேர் மூடி கட்டி இருக்குது. இங்கே தேர் இதில் மூடி கட்டி இருக்குது. இதுதான் ஆலயம். இங்கே இருக்கிற ஆலயம் வந்து இது உள்ளே பூசை நடக்குது ஆலயத்துக்குள்ளே. நான் போய் ஆலயத்துக்குள்ளே போய் பார்ப்போம். இதுதான் ஆலயத்தின் வாசல். அப்படி போய் அங்காலையும் நான் காட்ட முடியும்டா காட்டுறேன். நான் இப்போ முன்னுக்கு இதை காட்டுறேன். ஆலயம் இப்போ எல்லாம் திருத்தி உள்ளுக்கு பூசை நடக்குது. உள்ளுக்கு போனால் இது வந்து முன் கல்யாண மண்டபம். உள்ளுக்கு தேவாரம் பூசை நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நான் பூசை நடக்கிற இடம் இது வந்து முன் மண்டபம் வந்து அண்ணன் இங்கே எங்கேயால டாய்லெட் இருக்குது. இப்படியே தான் ஆலயம் உள்ளுக்கு போகும். இது முன் மண்டபம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே திருத்த விலை முடிஞ்சு மண்டபம் இதாக இருக்குது. இது என்னென்னு திறந்து பார்ப்போம். இது கிச்சன். உள்ளே பூசை நடக்குது. இதுதான் போகிறேன். உள்ளே பூசை நடக்குது. இதுதான் போகிறேன். இது இது இப்போ உள்ளு டாய்லெட்டெல்லாம் திருப்தியாச்சு. எல்லாமே திருத்தி கட்டியிருக்கு. ஆலயம் திறந்து பூசை நடக்குது. நம்மளாக பூசை நடக்கிற மாதிரி நடக்குது. ஆலயம் இப்போ சுவாமி தண்ணி இருக்க எடுத்துடும்.
ஆலயம் வந்து பாலஸ்தானம் பண்ணியிருக்கு. என்னென்னு சொல்கிறது, பூசை முடிஞ்சுது. ஐயா இப்போ எல்லாம் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிற. இப்போ நான் வீடியோ எடுத்து இதுதான் ஐயா தேர் சுற்றுறதுன்னு ஐயா. இது இப்போ நான் ஆலய பூசகர்கிட்ட வந்திருக்கேன். அவருக்கு வந்து ஐயா சொல்கிறார் இந்த மாதிரி இப்படி ஆலயம் இருக்குது, இப்போ துறந்து இருக்குது. ஐயா இப்போ இந்த ஆலயம் ஒவ்வொரு கிழமையும் வெள்ளிக்கிழமையில் மதியம் 12 மணிக்கு பூசை. அதே மாதிரி விசேஷ நாட்கள், எல்லா விசேஷ நாட்களுக்கும் விசேஷ பூசை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அடுத்த சித்ரா பௌர்ணமி வருது, அது வெள்ளிக்கிழமையில் வருது. அது வெள்ளி இல்லாமல் வேறு நாளில் வந்தாலும் இருக்குது. அதே மாதிரி கந்த சஷ்டி 6 நாள். இப்போ பாலஸ்தானத்திலேயே இப்படி தான் நடக்குது. கௌரிகாப்பூ, வரலட்சுமி நோன்பு எல்லாமே இருக்குது, நடக்கு. பகலில் நடக்கும். இப்போ வேலை நாட்களில் வர்றது பகலில் நடக்கும் பெரும்பாலும். கந்த சஷ்டி பின்னேரம் 6 நாளும் நடக்கும். வீலஃபீல்டில் உம்லன் என்ற இயற்கை வளம் சூழ்ந்த இயற்கை நிலப்பர கொண்ட வயல்கள் சூழ்ந்த ஒரு பிரதேசத்தில் முருகன் ஆலயமாக இந்த ஆலயம் 2001 இந்த ஆலயத்துக்காக இந்த இடத்தை வேண்டி இந்த ஆலயம் 2010 திருவுருவ படங்கள், சுவாமியின் படங்களை வச்சு வழிபாடு செய்து ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2013 தைப்பூச நன்னாளில் முருகனுக்கு மகா கும்பாசம் செய்து இந்த இப்போ பார்த்த பாலஸ்தானம் பண்ணியிருக்கிற இடங்கள் பார்த்துருப்போம். அந்த கோயில் இதுகளில் பிள்ளையார், சிவன், முருகன், வள்ளி தெய்வான, அம்பாள், நவக்கிரகம், மயூரம் பலிவிடம், நந்தி பலிவிடம் எல்லாம் இருந்து திருவிழா எல்லாம் வடிவாக நடந்து கொண்டு வந்தது. திருவிழா நடந்தால் 10 நாள் உற்சவம், அதை விட அனைத்து விசேஷ நாட்கள் திருவம்பாவை முதற்கொண்டு அனைத்து விசேஷ நாட்கள் நடந்தது. திருவம்பாவை, சிவராத்திரி, தைப்பொங்கல் எல்லாம். இப்போ இந்த சில திருத்த வேலை காரணமாக சில காலங்கள் மூடப்பட்டிருந்து இப்போ சில வருடங்களை திருப்பி பாலாலயம்ன்றதில் உற்சவ மூர்த்திகளுக்கு மட்டும் இப்போ பூசை நடந்து கொண்டிருக்கு. இப்போ பெரிய திருப்பணி வேலைகள் பார்த்திருப்பியல் மேல் இதெல்லாம் செய்து இன்னும் சில திருப்பணி சின்ன வேலைகளோட மிக விரைவில் கும்பாசம் நடந்து திருப்பியும் பழைய மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு திட்டம் முருகன் அனுக்கிரகத்தோட செய்கிறதுக்கு எல்லாம் முருகன் திருவருள் வேண்டும். அதே மாதிரி எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்க வேணும். மக்கள் இப்போ கூடுதலாக நான் இருக்கிற வந்து இந்த ஆலயம் கூட்டி இருக்குது, திறந்து இருக்குது. என்னது ஆலயம் எப்போ வந்தாலும் பூசை, வெள்ளிக்கிழமையில் 12 மணிக்கு பூசை. இப்போ அது மற்றபடி டெய்லி கோயில் திறந்து டெய்லி விளக்கு வச்சு செய்யும். இப்போ கல்யாண வீடுகள், இப்போ மண்டபத்தில் கல்யாண வீடுகள் அது அங்கால முன்னுக்கும் மண்டபம் எக்ஸ்ட்ராவாக செய்திருக்கு. நீங்கள் விசேஷம் உங்களோட வீட்டு விசேஷங்கள் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக நல்ல வடிவாக செய்திருக்கு. அதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
முற்றுமுழுதாக பெரிய வேலைகள் எல்லாம் செய்தாச்சு. அதான் நான் பார்த்தேன். இப்போ எல்லாமே எல்லா வேலையுமே முடிஞ்சு. இப்போ நிலக்கை மேலே கூற வேலைகள் எல்லாமே அதிகளவு பணச்செலவில் பெரும் வேலைகள் முடிஞ்சது. இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் அதோட கும்பாசம் வேலைகதியில் நடக்க முருகன் தான் அருள் புரிய வேணும். நன்றி. இதுகள் எல்லாம் இப்போ பெயிண்டிங் வேலை நடந்து கொண்டு இருக்குது. இங்கே ஆலயத்தின் இது வந்து என்ன சிற்ப வந்து நான் இப்போ செய்தது என்னம்மா என்று சொல்லி ஆலயத்தில் கோயில் ஐயாவோட தான் எனக்கு கதைக்கணும் நான். இங்கே இது வந்து இதுதான் எழுந்தள்ளி மூலஸ்தானம். இது முருகன் மூலஸ்தானம். இது பெயிண்டிங் தான் கூடல. இது என்ன வேணும். இதுதான் அம்மை. இது அம்மன் ஆலயம். எல்லாம் சுவாமிகள் பாலஸ்தானம் பண்ணால் நான் அதை வீடியோ எடுக்கக்கூடாது எடுக்கிறேன். வீடியோ பாலஸ்தானம் பண்ண எடுக்கிறேன் இல்லைன்னு சொல்லி இதில் தான் இப்போ பாலஸ்தானம் பண்ணி எல்லா சுவாமிகளும் இருக்கணும். இது நான் முதலில் காட்டினேன். இங்கே இதுதான் ஆலயத்தின் இது. இங்கே நான் முதல் எடுத்து காட்டினேன். இந்த இடத்த வந்து இங்கே இருக்குது தேர் வந்து மூடி இருக்குது. இதுதான் வாசல். நான் வந்து அது வாசல் என்று சொல்லி அதுக்குள்ளால போனான். இங்கே இதுதான் ஆலயத்தின் வாசல் வந்து மெயின் வாசல். இது இப்போ அதால் நான் வந்ததில் அந்த பாதையை காட்டினேன். இதுதான் மெயின் வாசல். இதுலேருந்து பார்க்கவே உள்ளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆலயம் எல்லாம் பெயிண்ட் அடித்து நல்ல புதுசாகி இருக்குது. பாலஸ்தானம் பண்ணி பெயிண்டிங் வேலை நடந்து கொண்டே இருக்குது. இதுதான் ஆலயத்தின். வணக்கம். இது இப்போ வந்து கிண்டவாகன் மற்ற அந்த இயலாதாக்கள் ரோட்ஸ் உள்ள வாரவைக்கு இலகுவாக போகிறதுக்காக இந்த படியும் நோமலாக கோயிலின் முன்பக்க வாசல் படி இதுவும். இதுதான் முன்பக்க வாசல். இது இதுதான் பிரதான வாசல். இது கோயிலின் தேர். மூடி இருக்கு. அது இப்போ கால்கள் இறக்கி இருக்கு. இப்போ திருவிழா நடக்கையில் அதால் இது இருக்குது. இதுதான் மெயின் இதுதான் வாசல். இது இப்போ எல்லாம் பாலஸ்தானம் பண்ணி திருத்த வேலை நடந்து. திருத்த வேலை எல்லாம் நடந்து முடிஞ்சுது. இப்போ இந்த வாசலால் உள்ளுக்கு வந்து இப்படியே இப்போ நிலத்து பாலஸ்தானம் செய்யக்கூடிய இப்படியே நிலத்தை இது சுற்றி இதுதான். இதில் இது வாகனங்கள் புதுசாக வந்திருக்கு. இது குதிரை வாகனம் புதுசாக வந்திருக்கு. வேட்டை குதிரை. நல்ல பெயிண்டிங் நல்ல இலங்கையிலேருந்து தான் எல்லாம் எடுத்துருக்கு. இலங்கையிலேருந்து இது வேட்டை குதிரை. இது மயில். புதுசாக வந்தபடியாக அப்படியே கும்பாசத்தோட எல்லாமே கும்பாசம் வரைக்கும் இல்லை கும்பாசம் கதியில் செய்கிறதுக்கு திட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆலயம் வந்து ஃபுல்லாகவே புனரமைக்கப்பட்டு மேலே எல்லாம் லைட் எல்லாம் போட்டு நல்ல எல்லாம் திருத்த வேலைகள் செய்து நல்லபடியாக இருக்குது. முழு நிலத்தில் எல்லாம் இப்போ நிலமே சுடுகுது. நான் நீக்க அவ்வளோது நிலத்தில் வைக்க மேலே இது அப்படியே பாருங்கள். நிலம் வந்து புதுசாக மாவுள் பதிச்சு நல்லபடியாக இருக்குது. மாவுள் எல்லாம் பதிச்சு ஆலயம் வந்து பாலஸ்தானம் பண்ணியிருக்குது. இன்னும் கும்பாபிஷேகம் நடக்கல. இன்னும் திருத்த வேலை முடியலை. அப்போ அதால் நான் இதுகள் எடுத்து போடுவோம்ட்டு வந்தேன். இது வந்து உள்வீதி. நான் அப்படியே வெளி வீதிக்கு போகிறேன். வெளி வீதி வந்து அடுத்த கண்ணம். நான் அப்படியே கீழே புதுசாக பதிஞ்சு மாப்பிள்ளை இது காட்டுறேன். இப்படியே நான் வந்து வெளி வீதி போகிறேன். இதால் வந்து இதுதான் வெளி வீதி. நான் வெளி வீதிக்கு
சப்பாத்து போடல நான் இதில் காட்டிட்டு இப்போ இந்த வெளியால் வந்து எடுத்து காட்டுவேன். இங்கே இதுதான் ஆலயத்தின் வெளி வீதி. ஓ புதுசாக இப்போ இதெல்லாம் புதுசாக செய்து கல் பதிச்சு அப்படியே முன்கண்ணம் போகுது. நான் இது மட்டும் போய் காட்டிட்டு திரும்பி வந்துட்டு இப்போ இந்த அதால் போகிறேன். இங்கே இதுதான் ஆலயத்தின் வெளி வீதி. இது மேற்கு கண்ணம் நினைக்கிறேன். இப்படியே அதால் சுற்றி வரும். நான் மிச்சத்தை அப்படி அங்கால காட்டுறேன். இதுதான் ஆலயத்தின் உள். இது மண்டபம். இது அன்னதான மண்டபங்கள் இதுகள் இருக்குது. அப்படி ஆலயத்தின் உள்ளுக்கு போகிறோம். இது வெளி வீதி. இதால் எல்லாம் வேலை சட்டல் புடலாக நடந்து கொண்டு இருக்குது. எப்போ கும்பாசனம் நடக்கும்னு தெரியாது. ஓகே, இதான் இந்த மண்டபம். கல்யாண சாமத்திய வீடு நடக்கிற மண்டபம் இது. கல்யாண வீடு சாமத்திய வீட்டுக்கான மண்டபம் எல்லாம் இருக்குது. இங்கே பெரிய மண்டபம், அன்னதான மண்டபம் மாதிரி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு என்ன விசேஷ நாள் என்ன எடுத்துக்கிட்டாங்க. இங்கே மேசை இருக்குதா, என்ன இங்கே இதில் கதிரயம் இருக்குதா, இங்கே கதிரை அப்படி அடுக்கி இருக்குது. இங்கே எல்லாம் கதிரை தான் இருக்குது. விசேட நாட்கள் எல்லாம் அன்னதானம் நடக்கிறது. இதுதான் மலசலகுடம் ஆண்கள்கிட்ட. எல்லாம் நல்ல புதுசாக செய்திருக்கு பாருங்கள். இங்கே எல்லாமே புதுசாக செய்து நல்லபடியாக இருக்குது. இது இந்தியாவிலே ஒன்று இருக்குது. இது எல்லாமே புதுசாக மாவிளை பதிச்சு திருத்தவையில் நடந்து கொண்டு இருக்குது. வெகு சீக்கிரம் முருகன் அருளோட இந்த இது பூர்த்தி அடைந்து மகா கும்பாபிஷேகம் நடக்கும் என்று எதிர்பார்க்குறேன் நானும். இங்கே இது பெண்கள் என்று பார்த்து பெண்களுக்கான மலசலகுடம். இது இல்லை இங்கே இருக்குது. இது பெண்களுக்கான மலசலகுடம். இங்கே மாவிளெல்லாம் புதுசாக பதிஞ்சு நல்லபடியாக இருக்குது. எந்த ஒரு இதுக்கும் இல்லை. எல்லாம் நல்லா திருத்தவையில் நடந்து கொண்டு இருக்குது. அப்படி இஞ்சால போனால் இதான் மண்டபம். பாருங்கள், மாவிளெல்லாம் நல்ல புதுசாக பதிஞ்சு நல்லா திருத்த லைட்டுகள் எல்லாம் இதுண்டு நல்ல. அப்போ அங்கால தான் மடப்படி, சமையல் மடப்படி. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மடப்படி, ஆலயத்தின் மடப்படி. எல்லாமே புதுசாக இப்போ எல்லாம் செய்யுது. எல்லா வேலையும் இது முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 100க்கு 90 விதமான வேலைகள் முடிஞ்சுது. இனி வெகு சீக்கிரம் கும்பாபிஷேகம் தான். கும்பாபிஷேகம் அலங்கார உற்சவம். ஆலயத்துக்கு நல்ல பக்தர்கள் வர வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆலயம் முழுக்க பூர்த்தி செய்து எல்லாமே திருத்த வேலையெல்லாம் முடிஞ்சது. நீங்கள் எந்த ஒரு பயமின்றி ஆலயத்துக்கு வரலாம். ஐயா சொன்னவர் தானே, ஐயாட்ட நான் இப்போ கேட்டேன். ஐயா உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆலயம் முழு வேலையும் பூர்த்தியாக முடிந்து விட்டது. ஒரு சில வேலைகள் இருக்குது. அதுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று சொல்லியிருந்தவர். எந்த பயமின்றி ஆலயத்துக்கு வரலாம். எப்பயுமே ஆலயத்தை விசேட தினம் கும்பிடலாம்னு சொன்னார். எல்லாமே சொல்லி ஐயாட்ட நான் ஒரு சில இதுகளை கேட்டான். ஐயா சொன்னவர். அதோடு இந்த ஆலயத்திற்கு வர பக்தர்களுக்கு உண்மையிலே கார் விடுறதுக்கான பார்க்கிங் இட வசதி இருக்குது. இந்தியாவிலாம் இதில் எல்லாம் கார் விடலாம். இந்தியாவில் விடலாம். இதில் எல்லாம் நோமல் இதுகளில் விடலாம். திருவிழாக்கு நோமலை இதுக்குள்ளே 30 காருக்கிட்ட விடலாம். கார் விடுற வசதி எல்லாம் இந்தியாவிலாம் இருக்குது. இதில் எல்லாம் கார் விடுற வசதி இருக்குது. இது வெளி வீதியில் சைட்டாக கார் விடக்கூடிய வசதி. இது ஆலயத்தின் வெளி வீதி. இது நான் கிச்சன், இந்த வெள்ளை கட்டிடம் தான் என்ன சாமான் கிச்சன் டாய்லெட் உள்ள இடம். அங்கால ஆலயம் அப்படின்னு நான் எடுத்தேன். இந்த ஆலயம் கிச்சன் டாய்லெட். இது கார் விடுற பார்க்கிங் வசதியெல்லாம் நல்ல வசதி இருக்குது. கார் விடலாம். ஆலயத்தை கார் விடலாம் இல்லை, எல்லாமே விடக்கூடியதாக கிடக்கு. எனக்கு தெரியும், இவ்வளோ காலம் நான் இல்லை 10 வரைக்கும் மேலே இந்த நான் ஆலயத்தை எனக்கு தெரியாது. இப்போ தான் இருந்துருக்கிறேன். இங்கே
கார் விடுற பார்க்கிங் இருக்குது. இதுதான் வாசல். அப்படி இதால் தான் முன் வாசல், அது பின் வீதி, இதுதான் வாசல். அப்படி நான் சேர்த்து இதுண்டது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல் சொன்னேன், நான் அதிலேருந்து இந்த பேர் வந்து ஜேர்மன் முருகன் கோயில். இதுன்ற பேர் வந்து ஜேர்மன் வீரவேட்டில் வந்து கல்யாண திருமுருகன் ஆலயம் என்று சொல்லிச்சிருந்தார் ஐயரோட கதைக்க. கல்யாண திருமுருகன் ஆலயமாம் வீரவேட் மாநகர். இதுதான் ஆலயத்தின் இது. இது தேர் நிற்கிறான் முதல் காட்டினான். அதுதான் ஆலயத்தின் மெயின் கதவு, பெரிய கதவு அந்த கதவு. இது வந்து அன்னதான மடத்தின் கதவு, திருவிழா. இதுதான் அன்னதான மடத்தின் கதவு. இப்படியே தான் பெரிய கதவால் தான் போகணும். இங்கே அவர் சொன்ன மாதிரி இங்கே இதில் காலையிலாக்கள் வாரத்துக்கு, இப்போ ஐயா முதல் சொன்னார் காலையிலாக்கள் இது வாரத்துக்கு எல்லாம் அவர்களுக்கு எலக்ட்ரிக் கரண்டில் படியே செதுக்கணும்னா படியில் ஏறி போகிறது கொஞ்சம் கடினம். வயது போனாக்கள் காலையிலாக்கள் எல்லாம் வந்தால் இந்த படியால் ஏறி மேலே போகிறது கஷ்டமானதுக்காக இங்கே பாருங்கள், இதில் இப்படி ஏறி நிற்க அது பட்டன் அமர்த்த மேலே கொண்டே விடும். அதை அமர்த்த இங்கே இருக்குது, அதை அமர்த்த இது உயர்ந்து மேலே வரும். அப்படியே உள்ளூர் போகலாம் வேண்டாம். இயலாதாக்களும் எல்லாருமே கோயிலுக்கு வாரதுன்றதுக்காக இப்படி செய்ய வேண்டாம். இது படியில் கொஞ்சம் நடந்து பூரா எல்லாம் கஷ்டம் கோயிலில் இருக்கு. அப்போ அதால் தான் அப்படி செய்யுது. இதெல்லாம் இப்போ செய்திருக்கணும். இங்கே இதுதான் தேர். இந்த தேர் நான் முதலில் காட்டினேன். சில்லு கலட்டி இதண்டு இருக்குது, பெரிய ஒரு தேர். சில்லு கலட்டி இதண்டு இருக்குது. உள்ளுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து எல்லாம் இதண்டு நல்ல வடிவாக இருக்குது. ஆனால் ஒரு சில இது வந்து அந்த இதுகளுக்கு அடிக்கணும், சிற்பங்களுக்கு இன்னும் வேலை முடியல. திருப்பணியை கொஞ்சம் குறைவண்டத்தால் இதுன்று கூடிய சீக்கிரம் முருகன் அருளோடு இந்த ஆலயம் வந்து அலங்கார உற்சவம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் எந்த ஒரு மக்களும் அச்சமின்றி ஆலயத்துக்கு வரலாம். ஐயா சொல்லியிருக்கிற மாதிரி எப்பயுமே ஆலயம் திறந்திருக்கும் என்று சொல்லி, வெள்ளிக்கிழமையில் விசேட நாட்களில் பூஜை நடக்கும் என்று சொன்னவர். உள் தோற்றத்தோடு நான் அப்படியே. ஆனால் அதே மாதிரி இங்கே பஸ் வந்து இதில் 87ஆம் நம்பர் பஸ்ஸோடு தான். ஓகே, இன்றைக்கு நான் பார்த்தீங்களானே முருகன் ஆலயம் எல்லாம் ஓகே, நல்லபடியாக திருத்தேவையில் முடிஞ்சு சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. எந்த ஒரு அச்சமின்றி ஆலயத்திற்கு வரலாம், ஆலயத்தை வந்து கும்பிடலாம், எப்பயுமே வரலாம். வதந்திகளை நம்பாதீர்கள். எந்த ஒரு வதந்திகளையும் நம்பாமலுக்கு ஆலயத்துக்கு வரலாம். இந்த இடத்துல இருந்து தான் 3வது வீதிக்கு தேர் வந்து அலங்கார உற்சவத்தின் போது தேர் வெளிக்கிறதுன்னு சொல்லி, இதில் இப்போ வந்து ஓரிரு ஆண்டுகளாக அலங்கார உற்சவம் நடைபெறுவதில்லை என்றும் ஐயா கூறியுள்ளார். ஆனால் கூடிய சீக்கிரம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மீண்டும் பழமை போல இந்த ஆலயம் வெகு சிறப்பாக அலங்கார உற்சவம் நடைபெறும் என்றும் ஐயா கூறியுள்ளார். இப்போ பார்த்தீங்கள் தானே, இப்போ எல்லா கோயிலும் நான் சுற்றி காட்டினேன். கோயில் எப்படி இருக்குது, என்னமா இருக்குது என்றெல்லாம். ஆலயத்திற்கு பக்தர்கள் எந்த ஒரு பயமின்றி எப்பயுமே ஆலயம் வந்து கும்பிடலாம் திறந்துருக்குதான். இப்போ கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கும் என்று எதிர்பார்க்குறோம். ஓகே, பாய் பாய். மீண்டும் இன்னொரு அடுத்த வீடியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.